அவன் ஓடி அவன் பரதேசி நாய ஓச்சி பைக்ல வந்தாட்டா. எதுல வந்தோங்கிறது முக்கியம் இல்லடா, யாரு முதல்ல வந்தோங்கிறது தான் முக்கியம். நாளைக்கு வைக்க போற போலீஸ் செலக்ஷன்ல நான் தான் செலக்ட் ஆக போறேன். நல்ல போங்க ஆகுது. யாரு நல்லா வர்றாங்களோ அவங்க தான் போலீஸ்ல செலக்ட் ஆவாங்க. அப்ப நம்ம கோமதி கூட தான் முன்சாமி எழுத்துணும்னா இந்நேரம் அவன் போலீஸ் ஆயிருப்பாளா? போலீஸ் ஆயிருப்பாளோ இல்லையோ, ஒரு பிள்ளைக்கு அம்மா ஆயிருப்பாடா. அப்ப நீ கூட தான் வேலு கூட ஓடி வந்தா, அப்ப நீ அம்மா ஆகியா? இந்த கலமாத்திர பிரச்சனை அப்படியே நிக்க வச்சு தவுத்தோட பேசுறேன். அம்மா போய் எல்லாரும் ஒழுங்கா லைன்ல நில்லுங்க. இங்க என்ன சத்துணவு சோறு முட்டையுமா போடுறாங்க? எல்லாரும் தட்டத்துல வந்து நிக்கிறீங்க. திஸ் இஸ் போலீஸ் ட்ரைனிங். எல்லாரும் தட்டை தூக்கி போடுங்க. ஐ சே புட் டவுன் தி பிளேட். யோ கான்ஸ்டபிள், அந்த டேப் எடுத்துட்டு வாயா. அப்படியே ஒரு ஸ்பீக்கர் கட்டி எல்லாரும் சரி பாட்டு போட வேண்டியதானே? உன்னை இன்ச் டேப் கேட்டா இந்த டேப் எடுத்து வந்து கலாய்க்கிறியா? போய் இன்ச் டேப் எடுத்து வாயா. ஏய் வா சார். எக்கறதா தாக்குறீங்க. முன்னாடி பிளேட் வச்சு 2 டிக்கெட் பாக்கெட் வச்சு நீட்டா தைங்க. கலர் பிள்ளை சார். அப்படியே உன் பொண்டாட்டி கூட்டு வா, ஜாக்கெட்டுக்கு அளவு எடுத்துக்கிறேன். அப்படியா? மாமியார் வீட்டுக்கு போய்க்கிறியா? கொஞ்சம் ஜீப் ஊத்திங்களா இட்டாந்துருவேன். செருப்பாலே அடிப்பேன். என்ன தீபாவளி பேண்ட் ஷர்ட்டா தைக்கிறாங்க? திஸ் இஸ் போலீஸ் செலக்ஷன் மேன். போய் நில் போ. ஏய் நீ வா. ஏண்டா போலீஸ் செலக்ஷன் வந்தியா இல்ல திருப்பதிக்கு மொட்டை அடிக்க வந்தியா? இவ்வளவு முடியோட வந்துக்கிற? சார் முடி வெட்டினா வெயிட் கம்மி ஆயிடும் சார். அந்த வெயிட் மிஷின்ல நில் போ. யோ 90 கிலோ காட்டுது. எஸ் சார், திஸ் இஸ் போன் வெயிட் சார். போன் வெயிட்டா? ஓ அத செக் பண்ணியா? சார் பாக்கெட் ஃபுல்லா சைஸ் வாரியா 1/4 கிலோ 1/2 கிலோ எடைக்கல்ல வச்சிருக்கா சார். ஏண்டா அண்ணாச்சி கடையில இருந்து எடைக்கல்ல திருடின்னு வந்துட்டு போன் வெயிட்னு புழுவினாகற ஓடுறா. சார் ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ஏண்டா டேய், நான் சினிமா கம்பெனியா வச்சு நடத்தி நிக்கிறேன். சான்ஸ் கொடுன்னு கேக்குற, மரியாதையா போயிடு போ. போடா. ஏய் அடுத்து யாராவன்? சார் என்னையா படிச்சிருக்கேன்? சார் காலையில தினத்தந்தி, தினமலர், தினகரன் எல்லாத்தையும் ஒண்ணு விட படிச்சிருக்கேன் சார். காலேஜ்ல என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா காலையில டீ கடையில உட்காந்து படிச்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன குரூப் மேன்? நான் புள்ள விஜய் குரூப் சார். காலேஜ கட் அடிச்சு அவங்க கூட சுத்திட்டு இருப்பேன் சார். இடியட், நீ எல்லாம் போலீஸ் வேலைக்கு சேர்ந்து என்னைய கிழிக்க போற? என்ன சார் இப்படி கேட்டீங்க? இப்ப பாருங்க. எதுக்கு எல்லாத்தையும் கிழிக்கிற? சார் நீங்க தான் என்ன கிழிக்க போறேன்னு கேட்டீங்க. அதான் எல்லா சர்டிபிகேட்டும் கிழிச்சிட்டேன். மிச்சம் இருக்கிறது ஏன் சர்டிபிகேட் மட்டும் தான். அதை வச்சு என்ன மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஓகேடா. என்ன சார் சொன்னீங்க? ஓகேன்னு சொன்னேன். எனக்கு வேற மாதிரி கேட்டது சார். போலீஸ் செலக்ஷனுக்கு இத்தனை பேர் வந்திருந்தாலும் உங்க 3 பேர் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். வேலு, கதிர், வெங்கி. மத்தவங்களா வீட்டுக்கு போலாம். சார் நாங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். எங்களை செலக்ட் பண்ணாம இவங்களை செலக்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்குது. எங்க போனாலும் வேலை கிடைக்கும். ஆனா இந்த நாதாரிங்களுக்கு எங்க போனாலும் வேலையே கிடைக்காது. அதனாலதான் செலக்ட் பண்ணேன். தேங்க்யூ சார். உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லல்ல? எஸ் சார். அப்புறம் எந்த தைரியத்துல இந்த போலீஸ் வேலைக்கு வந்தீங்க? சார் எங்கிட்ட திறமை இல்லாட்டாலும் தப்புக்குது சார். இந்த தப்பை வச்சு அப்படி போலீஸ் ஆயிடும் சார். ஆமா சார், எங்களுக்கு தில்லு இருக்கு சார். எப்படி சொல்றீங்க சார்? ராத்திரி 1 மணி ஆனாலும் தனியா போய் தில்ல ஒண்ணு கடிச்சிட்டு வருவேன் சார். அந்த தில்லு தான் எனக்கு வேணும். வாங்க எல்லாரும் சேர்ந்தே போறோம். தேங்க்யூ சார். சொல்றா, அந்த வீட்டுல போய் என்ன அடிச்சு? சார் நான் லொல்லு பழிச்சுக்கிட்டே சார். கல்லு தச்சு. அத கேட்கலடா, அந்த வீட்டுக்குள்ள போய் என்ன அடிச்ச? சார் அந்த வீட்டுல போய் காலி கொள்ளாச்சு. யாருமே வந்து கருத்தாரு. நான் கேட்கறது புரியலையா? கேளியா கேளு. டேய் ஐயா கேக்குறல்ல, சொல்றா. அந்த வீட்டுக்குள்ள போய் என்ன அடிச்ச? சார் முதல்ல திருட்டு போறதா பயமாகுதுன்னு ஒரு பாட்டு வாங்கி அடிச்சேன் சார். நான் அதை கேட்கலடா, அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பீரோவுல இருந்து என்ன அடிச்ச? கேக்குறீங்களா? தர கட்டா நாத்து சென்ட் வாங்கி அடிச்சேன். எத்தனை தடவை கேக்குறது? என்ன அடிச்ச என்ன அடிச்ச? நான் என்ன சார் உன்ன அடிச்சேன்? என்ன அடிச்சேன் என்ன அடிச்சேன்னு குழம்பிக்கிறேன். என்னையே கலாய்க்கிறியா நீ? உன்ன ஐயா அவசரப்பட்டு ஒரு புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்ப கவர்மெண்ட்டுக்கு நம்ம புல்லட் கணக்கு காமிக்கணுமே. புல்லட் கணக்கு தானே. என்கிட்ட ஒரு புல்லட் இருக்கு, நம்ம மணியக்கடை அண்ணாச்சி கிட்ட ஒரு புல்லட் இருக்கு. 2 புல்லட்டை வச்சு கணக்கு காமி. இப்ப தெரியுதா இந்த என்கவுண்டர் யாருன்னு? பாவி, பிளாஸ்டிக் துப்பாக்கி வச்சுக்கின்னு வாயில சவுண்ட் குத்தா நான் செத்து போயிடுவேனா? ஏண்டா நீங்க எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது திருட ஏண்டா போலீஸ் கல்லா? ஏண்டா டேய்,
நாங்கெல்லாம் எவ்வளவு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுறோம், இங்க வந்து வருன்னு தூத்த கலப்ப போட அப்படி தூசப்படாதரா, ஏன்னா நம்மளாம் அல்டிமேட் ஹீரோ. இப்ப எதுக்கு சம்பந்தம் மேல பேசுறேன்? எச்சல இடம் எண்ணிக்கிட்டு இருக்காதரா. என்ன போயிடுச்சு? பஸ் போயிடுச்சு. ஏண்டி வாய் கூசாம புழுகுற? பிறந்தண்டில நான் இந்த ஏரியால தான் இருக்கிறேன். இது வரைக்கும் இந்த ரூட்ல பஸ்ஸே போனது கிடையாது. முன்னாடி வந்து சந்து கையில கால்லாம் கிடையாது, ஓசி பைக்கில் ஏறி போலான்னு வச்சா அமைக்கிட்டு சும்மாறா. ஏமா எந்த ஆபீஸ்ல வேலை செய்யற? ஐயா நான் எங்க வேலை செய்யறேன், எங்க ஆபீஸுக்கு சோறு எடுத்துன்னு போறேன். வேலை இந்த மாதிரி சோறு எடுத்து போறதெல்லாம் காலேஜ் பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணி வரனால்தான் என்ன மாதிரி யூத்துங்கெல்லாம் ஏமாந்து போறாங்க. நீங்க ப்ளீஸ் ஷட் அப். பாத்தியாப்பா 2 நிமிஷம் தான் பேசினா அதுக்குள்ள எங்கேயா செட்டப் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. வாய முடுறா. நீங்க தப்பா நினைக்கலன்னா என் பின்னாடி இருக்கீங்க, நான் கொண்டு போய் விடுறேன். எனக்கு உப்பு முடைய பழக்கம் இல்லையே. உப்பு மூட்டை வேற ஏற்றி பாருங்க, மூஞ்ச பத்தியா வண்டி பின்னாடி போய் உட்காருங்க. முன்ன பண்ண தெரியாதவங்க கூட எப்படி பைக்ல போறது? அப்ப வாங்க எதிரில இருக்கிற கோயில போய் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா போவோம். ஐயோ நான் அத சொல்ல, நான் பஸ்ல போனா கூட லேடிஸ் பஸ்ல தான் போவேன். மார்க்கெட் போனா கூட லேடிஸ் நீங்க தான் வாங்குவேன். பாத்ரூம் போனா கூட லேடிஸ் பாத்ரூம் தான் போவேன். நான் கூட லேடிஸ் பாத்ரூம் இல்லப்பா, லேடிஸ் பாத்ரூம் வழியா போவேன்னு சொல்ல வந்தேன். வாய முடுறா. அவன் கிடக்குறான், விடுங்க, நீங்க ஏறுங்க. நான் வண்டி விட்டு இறங்கிட்டான்னு பாக்குறியா? அவனுக்கு வண்டியே ஓட்ட தெரியாது, நான் நல்லா ஓட்டுவேன். நான் வண்டி ஓடலன்னு பாக்குறியா? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அப்படியா? டைம் என்ன ஆச்சு? உன்னதான் கேக்குறேன், டைம் என்ன ஆச்சு? 3:10. 3:10. ஏன் 4:10 வராதா? 4:10 ரூபாய் கூடுறா, கட்டுப்படி ஆகணும். ஹலோ, நான் டைம் 3:10. ஏய் 3:10 கரெக்டா சொல்லு. மிஸ்டர், நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா இங்க இருந்து போங்க. நிறைய குடிச்சுக்கிறேன், நான் ஊதி காட்டுறேன். என்ன சரக்கு வச்சுக்கிறேன் கரெக்டா சொல்றியா? வேலைங்க என்கிட்ட கேட்டா போய் பழனி முடிகிட்ட கேளியா? நான் அந்த வேலை கேட்கல. பின்ன காமெடி நடிக்கிற வடி வேலை கேளியா? எங்கடா உன் பையன் வேலை? அவன் எங்க போறான் வரன்னு சொல்லிட்டா போறான். கரெக்டா சாப்பாடு எடுத்து கொட்டிக்க வருவான், அப்ப வந்து பாருங்க. சாப்பாடு நேரத்துக்கா? எப்போ 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 சாப்பிடுவீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுவோம். ஏன்னா 1.5 ஆளாக்கு தான் போட்டுக்கிறோம், எனக்கே பத்தாது. நாளைக்கு போன் பண்ணிட்டு வாங்க, வச்சு வைக்கிறேன். உன் பையன் பண்ண காரியத்தை பாத்தியா? என் மூஞ்சில கொக்கி மாட்டிட்டு போயிட்டா. சார், என் பையனுக்கு அறிவே இல்ல சார். கொக்கி மாட்டினானு அதுல ஒரு கேலண்டர் மாட்டணும்னு தோணுச்சா? எவ்வளவு அழகா இருக்குது. உன் பையன் என் மூஞ்சில கொக்கி மாட்டினா நீ கேலண்டர் மாட்டியா? அப்புறம் ஊர்ல போற வரவெல்லாம் கிருத்திகை இன்னைக்கு அமாவாசை இன்னைக்கு என் மூஞ்சில பாத்துட்டு போவான். உன் பையனால என்னால நிம்மதியா ட்ரெயின்ல கூட போக முடியலடா. அவன் பேக் எடுத்துட்டு வந்து என் மூஞ்சில மாட்டிட்டு உள்ள போய் உட்காந்துறான். இப்பயே இந்த கேலண்டரை கொளுத்துறேன்டா. ஐயோ ஐயோ வேணாம் சார், கொடுத்தாதீங்க சார், வேணாம் சார். அதுலதான் என் பையன் அடுத்த மாசம் 14 போலீஸ் ட்ரைனிங் போறத குறிச்சு வச்சிருக்கேன் சார், கொடுத்தாதீங்க சார். அப்போ இத குளித்துட்டா அடுத்த மாசம் 14ஆம் தேதி எப்போ வரும்னு உன் பையனுக்கு தெரியாது இல்ல? அப்புறம் எப்படி போலீஸ் ட்ரைனிங்க்கு வருவான்? இப்பயே கொளுத்துற. ஐயோ 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 ஐயோ, கொடுத்தீங்க சார். ஐயோ கடவுளா போச்சு சார். என்னமா இது கறி? ஆமா, கோழி கறி சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடு. அம்மா, அப்பா சூப்பர் காமெடி சொல்றாரு, அதுக்கு சிரிக்காம இப்படி தேம்பி தேம்பி அழுகுறியா? அதுக்கு இல்லடா, அந்த என்கவுண்டர் சங்கரு உங்க அப்பாவை எங்க அப்பாவை அடிக்காம போயிட்டாருடா. வீடு புந்து ஒரு வயசானவன் அடிக்காம போயிருக்கான, அவன மனுஷனா? அவனை என்ன பண்றப்பா? வேலு வேணாம்ப்பா, சும்மா இருக்கிற அவனை கூட்டு வந்து எனக்கு உதவாய் குத்துறாதப்பா. அடி வாங்கி கொடுக்காம ஆறு சாத்துக்குடியா வாங்கி தர சொல்ற? இப்ப என்ன வீடு அவன் வீடு புந்து என்ன வேணா பண்ணுவோம், அதை பார்த்துட்டு நம்ம ஓரமா படுத்துங்கணும், அப்படிதானே?
ஆமாப்பா, நடு வீட்டுல படுத்தா பாத்ரூம் போறப்ப வரப்ப நம்மள கண்ட இடத்துல மெச்சிருவாங்கப்பா. இதுக்கே ஒன்னு அடிச்சிருக்கணும்டா. அவன் என்ன அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஒன்னு அடிக்காம சும்மா விட்டு போயிருக்கா பாரு, அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு என்ன வாங்க வைக்காம போக மாட்டான் போல. மாடி போயிட்டா. பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்காக உயிரையும் கொடுக்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களே, நீ குடுக்கல 10 ரூபா காசுக்கு உயிரை கொடுப்பாங்களா? இதை கூட கொடுக்க மாட்டேன். நீ குடுக்கல, நாங்க எடுப்படா அதான கச்சோட அடிக்கணும். குறுக்க பேசிட்டு குடிய வச்சு குத்திடுவேன். அந்த கர்மானத்தை சொல்லணுமா? தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்னப்பா? அதுக்கு ஒண்ணு இல்லப்பா, தேர்தல் வருதுன்னு சொன்னேன். ஏன் நான் சொல்லக்கூடாதா, கேட்க கூடாதா, உரிமை இல்லையா? என்ன திறனாங்க இது? உங்க ஓட்டை எதுல போடுவீங்க? மெதுவடையில போடுவோம், ஆமா வடையில போடுவோம். ஓட்டை எதுல போடுவேன்னு கேட்டா ஆமா வடையில போட, மெது வடையில போடுன்னு சொல்றியா? பேசு என்ன வேணாலும் பேசு. எதிர்கட்சிக்காரங்கிட்ட பொட்டி வாங்கிட்டேன்ல. நான் என்ன பொட்டி வாங்கினேன்? பத்து பொட்டி தான் வாங்கினேன். கத்து புட்டியில 8 வச்சு வாங்கினேன்ல. அந்த 8 நாவுக்கு தலைவர் என்னென்ன திட்டம் வச்சிருக்க தெரியுமா? 5 பைசாக்கு பஸ் விட போறாரு, 10 பைசாக்கு ட்ரெயின் விட போறாரு, 7 பைசாக்கு ஏரோப்ளைன் விட போறாரு, மீதி இருக்க 12 பைசால அவங்க பொண்டாட்டிய விட போறாரு. அதாவது மாமியார் வீட்டுல விட போறாரு சொன்னேன். சங்கர், அந்த வெட்டி பேட்டையே வளவளன்னு பேச்சு, இது கட்சி பேட்டிங்கயா? என்ன சொன்னீங்க? இதான் உங்க கடைசி பேட்டிங்க. இனிமே நீங்க கட்சி நடத்த போறது இல்லையா? சூப்பர். தலைவர் கட்சி மீட்டிங் சொல்றாரு, அத கடைசி மீட்டிங் சொல்லி கலாய்க்கிறியா? போட்டு தள்ளுங்கடா. இவ்வளவு பெரிய உருவம் நடந்து வந்துட்டு இருக்குது, கொஞ்சம் கூட பயம் இல்லாம நான் ரோட்ல படுத்து கிடக்கிறேன். கூட நாய